பட்ட போட்டியில் என்னென்னு சொன்னால் மறுபடியும் மழை பைய ஒழிக்கிட்டு அந்த காற்றாடியின் இயற்கை சக்தியில் அந்த இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எல்லாருமே குடையும் நனைஞ்சும் ஜாக்கெட். வணக்கம் உறவுகளே, எல்லாருக்கும் இனிமையான தைத்திருநாள் வாழ்த்துக்கள். நான் இப்போ பட்ட போட்டி நடக்கிற இடத்துல நிற்கிறேன். 10 மணி பிறகு வந்து நிற்கிறேன். இந்த 12 மணிக்கு பட்ட போட்டி ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. இப்போ தற்பொழுது சாதுவான காலநிலை பிரச்சனையால் வந்து மழை தூறி கொண்டிருக்குது. பட்டங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வைக்கிறாங்க. ஏன்னா 9 வரைக்கும் பட்டத்தை கொண்டு வர சொன்னது. அப்போ நான் அந்த இடத்துல இன்னொன்று காட்சிப்படுத்துகிறேன். இன்றைக்கு இப்போ வந்து பட்ட போட்டி நடக்கிற விஷயம் எல்லாத்தையும் நான் வந்து இதில் காட்சிப்படுத்த போகிறேன். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே குட்டி பிச்சு மணி வெள்ளை சுழற்சியெல்லாம் நீங்கள் நேரடியாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே ரவிலே வாங்க ஃபேமிலிக்குள்ள போகும். பட்ட போட்டி நடக்கிற இடத்துக்கு வந்து இப்போ ஒரு 10 மணிக்கு பிறகு வந்து நிற்கிறோம். இனிதான் எங்களோட லைவில் ஆரம்பிக்கவே ஏன்னா 12 மணிக்கு தான் பட்ட போட்டி அறிவிக்கப்பட்டிருந்தது. என்னென்னு சொன்னால் அன்றைய பொழுதில் முதல் முறையாக காலநிலை கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. அதில் வந்து இந்த பட்டம் காட்டின பட்டக்கலைஞெல்லாம் பெரிய கஷ்டப்படுறாங்கன்னு தற்பாடுகள் மூடி ஏண்டா 9 வரைக்கும் வந்து பட்டங்களை கொண்டு சொல்லியாச்சு. அதுதான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. நான் வந்த உடனே ஒரு துன்பகரமான ஒரு இதான் வந்து பாருங்கள். எல்லோரும் பெரிய பெரிய பட்டங்கள் பிரம்மாண்டமான பட்டங்களை வந்து அதை பாதுகாக்கிறக்காண்டி தரப்பாடுகள் எல்லாம் மூடுறதுக்கு பெரிய கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. நான் எல்லாத்தையும் உங்களுக்கு காட்சிப்படுத்துகிறேன். பெரிய ஒரு சவாலாக அமையப்போது. நான் நினைக்கிறேன் நான் 10 வருஷத்துக்கு மேலே வந்து பட்டப்படி ஆரம்பிச்சிலேருந்து ஒரு முறையும் வந்திருக்கிறேன். இப்படி ஒரு மழை பெய்கிற மாதிரி ஒரு நாள் நடக்கல. இப்படி ஒரு காலநிலை குழப்பம் பெரியலாம். ஆனால் இந்த முறை வந்து முதல் முறையாக மழை வந்து குழப்பிக்கொண்டிருக்குது. அதுக்கு காரணம் வந்து எல்லாருமே தெரியும். காலநிலை இப்போ 2-3 நாளாக மழை இருந்துட்டு பெய்து கொண்டே இருக்குது. பார்ப்போம். இந்த சவாலின் மத்தியிலும் பட்ட போட்டியில் நாங்களும் பார்க்குறக்காண்டியும் காட்சிப்படுத்துகிறக்காண்டியும் இந்த பட்ட கலைஞர்களும் எவ்வளோ நாள் 2 மாதம் அப்படி கட்டின பட்டத்தை ஏற்றுறக்காண்டி இவ்வளோ பாடுபட்டு கொண்டு வந்து வச்சுக்கிறாங்க. இயற்கை அதை வர்ண பகவான் அதை விட்டு கொடுக்கணுமென்று நாங்களும் கடவுளை வேண்டிக் கொள்கிறோம். வாங்க அப்படி ஓகே. அப்புறம் தான் மெதுவான மழை தான் தூறிக்கொண்டிருக்குது. ஆனால் பட்டங்கள் வந்து சரியான மெதுவாக தான் கட்டப்பட்டிருக்கு. ஏன்னா மென்மையான அவ்வளோ பெரிய பட்டங்களோடைய பாரம் கூட ஒட்டி கட்டி செய்யலாது. அந்த திசுவால் ஒட்டப்பட்டபடியே அவங்க அதை காப்பாற்றுறக்காண்டி நிறையா பாதுகாக்கிறேன் பெரிய ஒரு கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க. மழை கூட ஒன்று சாதுவாக தான் தூறுது. வெளிச்சா நல்ல அவங்களுக்கு உலகாலம் கட்டி போட்டு அதான் சொல்லுங்க. 2025 பட்ட போட்டியில் நினைக்கிறீங்க இல்லை வீடியோவில் காலநிலை வாதி நீ தான் மழையை கொண்டு வந்துருக்கோம். மழையா நாங்களும் கும்பிட்றோம் மழை வரக்கூடாது. ஏண்டா நாங்கள் ஒவ்வொரு பட்ட போட்டியும் நிற்கிறது இப்படி ஒரு நாள் நடக்கல. ஆனால் காற்று நல்லா இருக்குது. காற்று கூட 2 ஏறும் பட்டங்கள். இல்லை 30 மணி பட்டங்களுடைய காற்று கூட நல்ல பட்டங்கள் வந்தாலும் அதான் போட்டி அணிக்கும் போல நம்ம வரைக்கும் பார்த்தா கொஞ்சம் தரப்பாளர் மூடிட்டு இருக்காங்க. ஓகே நாங்கள் எல்லாத்தையும் பார்ப்போம். சங்கரண்ணா
இப்போ என்னென்னு சொன்னால் பட்டப்போட்டியில் வளமையாக என்ன சொன்னால் பட்டங்களை கொண்டு வந்து வச்சு காட்சிப்படுத்தின காட்சி வைக்க வந்து நடுவர்கள் வந்து பட்டக்கலைஞர்களோட பட்டத்தை பார்த்து அவரோட கதைச்சு எல்லாம் வந்து குறிப்பிட்ட அளவு அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் போடப்படும். அது அந்த வேலை திட்டம் நடந்து கொண்டு இருக்குது. பிற்பாடு வந்து பட்டம் மேத்தேக்கு ஏறுறதையும் வச்சுக்கொண்டு பிறகு ஒவ்வொரு தொழில்நுட்பங்களையும் பார்த்தெல்லாம் அதுக்குரிய மார்க்ஸ் எல்லாம் போடப்பட்டு தான் கடைசியாக இறுதி முடிவில் அறிவிக்கப்படுறது வளமை. அதே மாதிரியே வந்து இந்த முறையும் வந்து இந்த பட்டப்படி பிரதான உதயசூரியன் நுழைவாயிலேருந்து நேராக பார்த்தீங்கன்னா புல் வீதியில் 2 பக்கம் வந்து பிரமாண்டமான பட்டங்கள் வைக்கப்பட்டிருக்குது. அப்போ 9:30 வந்து கொண்டு வைக்கப்பட்ட பட்டங்களை ஒன்றாக இந்த ஜட்ஜ் நடுவர்கள் வந்து பார்வையிட்டு அதுக்குரிய புள்ளிகளை போட்டு கொண்டிருக்கணும். இது வந்து ஒரு ஆகாய திரையரங்கு. இது வந்து இந்த திரையரங்கு வந்து இப்போ ரெண்டா பிரிய போகுது. என்னென்னா ஒரு உச்சியில் வச்சுக்கொண்டா 2 கலரை போதும். திருப்பி வேறு நிற்கும், ஒரு உச்சிலாம் நிற்கும், கொண்டு மேலே போகும். அதில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு நடிகன்ற படம். சரி அடுத்த இதில் ஒரு நாட்டின் ஜனாதிபதி படம் சரியா அது இருக்கும். ஆனால் எல்லாருமே தொழில்நுட்பம் செஞ்சால் திருப்பி அந்த பழைய தொழில்நுட்பத்துக்கு கொண்டு வர மாட்டேன். இந்த இது என்ன செய்யணும்னா பழையபடி எல்லாமே போய் பழையபடி திரும்பி கடைசியாக லொக்காகும். சொல்ற பார்த்து பார்க்க எத்தனாவது பட்டம் 46வது என்ன திருப்பி மக்களுக்காக திருப்பி ஓப்பன் பண்ணி ரைட். எத்தனை அடியா வரும் இது ஒரு கதை வந்து கிட்டத்தட்ட என்ன சொல்ல முடியல 15 இது 17 கிட்ட வரும். எத்தனை நாள் சண்டை செய்யறேன்? ஒரு 1.5 மாதம் கொஞ்சம் கிளைமேட் பிரச்சனையா இருக்கு. கொஞ்சம் கரைச்சலா தான் கிடக்காது. காத்தும் கூட இப்ப நலஞ்சிருக்கு என்ன செய்யும் கொஞ்சம் இதா இருக்கு. எல்லாரும் வண்டி கொள்றோம் வராத மாதிரி. ஓகேடா, வாழ்த்துக்கள். நான் எல்லாம் பட்டம் எல்லாம் கடைசியா தான் போடுவேன். எங்க லைவ்ல நீங்க எல்லாத்தையும் மட்டும் எல்லாம் போடுவோம். அப்ப இரவு போடைக்க பட்டம் அப்ப எல்லாம் இடம் எல்லாம் வந்து அதோட சேர்த்து செய்யணும். ஓகேடா, வாழ்த்துக்கள். கவியண்ணா வணக்கம். சொல்லுங்க, பட்ட போட்டி இப்போ சரியா சுவரா எத்தனை மணிக்கு ஆரம்பிக்க முடியும்? பட்ட போட்டி நாங்கள் மணிகான பார்த்துருக்கிறதுக்கு தயாரில்லை. எங்களுக்கு வானிலை எங்களை அச்சுறுத்தி கொண்டிருக்குது. அதனால் நடுவர்கள் 9:30 மணியிலிருந்து புள்ளிகளை இட்டு கொண்டிருக்கிறோம். இயலுமான அளவு புள்ளி இட்டு முடிஞ்ச உடனே, அதாவது பரப்புக்கான சான்ஸுக்கு அந்த புள்ளிகள் பதிவு செய்யப்பட்ட புள்ளிகள் இட்ட உடனே தொடங்குறதுக்கு தான் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். இப்போதைக்கு எத்தனை பட்டம் வந்துட்டு படத்தில் இந்த வீதியில்? இதுவரையில் எங்களை பொறுத்தவரை பதிவு செய்யப்பட்ட எல்லா பட்டங்களும் வந்திருக்கு. 135 பதிஞ்சு 120 டோக்கன் எடுத்து அதில் 5 பட்டங்கள் அந்த பரீட்சை பார்க்க உடைஞ்சு டேமேஜ் ஆகினால வித்ட்ரா பண்ணப்பட்டிருக்கு. அவை 115 பட்டங்கள் வந்திருக்குன்னு எதிர்பார்க்குறோம். இப்போ நடுவர்கள் அதை புள்ளியிட்டு கொண்டிருக்கிறோம். அதுக்கு பிறகு எங்களுக்கு சரியான அக்கௌண்ட்டை சொல்லக்கூடியதாக இருக்கும். ஓகேண்ணா. ஓகே நன்றி. வணக்கம். வணக்கம். அப்போ வளமையாக நீங்கள் பட்டம் கட்டுற நீங்கள் இன்னொரு எத்தனை பட்டம்? அப்போ இந்த படம் 3 பட்டம். இது வந்து டிவி தொலைக்காட்சி வானத்தில் டிவியோட போகுது. அங்காடக்கு பறக்கும் குதிரை டூபோ இன்ஜின் முன்னாடி காலடி பறக்கிற மாதிரி தான். அதாவது கேண்டரேஜ். நேரம் சரியாக 12:30க்கு பட்ட போட்டி ஆரம்பிச்சிட்டுது. நான் நினைக்கிறேன் இப்போ ஒரு 5-6 பட்டம் ஏற்ற வலிக்கணும். சின்ன கொஞ்சம் முப்பரிமாண பட்டங்களில் கொஞ்சம் முன்பட்டங்கள், அது முன்னுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பட்டங்களோட அளவான பட்டங்களாக ஏற்றணும். பின்னுக்கு தான் பெரிய அளவான முப்பரிமாண பட்டங்கள் ஏற்றுவாங்க. அப்போ இப்போ முன்னுக்கு ஏற்ற வலிக்கிட்டாங்க. நான் நினைக்கிறேன் பட்ட போட்டி வரலாறுலேயே முதல் முறையாக இவ்வளோ வேலைக்கு ஆரம்பிச்சிருக்கு பட்ட போட்டி. 12 மணிக்கு சொல்லி 12:30க்கு ஆரம்பிச்சிட்டு பட்ட போட்டி. அதுக்கு முன்னுக்கே வந்து இங்கெல்லாம் பட்டங்கள் பார்த்து 9:30க்கு ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் அந்த பட்டம் ஏற்றுற நிகழ்வு வந்து 12:30க்கு ஆரம்பிச்சிட்டோம். சிறப்புக்குரியதாக அமைகின்றதற்கு MiG-19 ஏவுகணை தாக்குதல் சித்தரிக்கப்பட்ட கட்டமைப்புகளை பார்க்கிறோம். ஏற்கனவே அங்கே ஃபைட்டர் ஜெட் இருக்கின்றது. இரண்டும் அங்கே ஃபைட்டர் ஜெட் ஒருபுறம் தனது தாக்குதலை
நிறுத்தி கொண்டு பறந்த வண்ணம் இருக்கின்றது. தற்பொழுது MiG-19 ஏவுகணை தாக்குதல் வண்ணங்கள் இருக்கின்றது. அந்த வகையில் இது பிரதான ஒரு சிறப்புக்குரிய தொழில்நுட்பமாக்கி அமைக்கப்பட்டிருக்கிறதை இங்கே அவர்கள் தெரியப்படுத்தி இருக்கின்றார்கள். அங்கே MiG-19 ஏவுகணை இலக்கம் 33 கார் பறக்கப்படப்பட்டிருக்கின்றது. இலக்கம் 33. ஆமா, அங்கே ஏறும் கார் கடலை பார்த்தவர் கப்பலாக மாறும். அங்கே மாறிவிட்டது. ஒரு மாறும் கார் ஏறிய கடலை பார்த்து கப்பலாக மாறிவிட்டது. தரையிலிருந்து ஏவப்பட்ட பட்டம் தற்பொழுது ஒரு அசையின் படகாக மாறியிருக்கிறது. அது ஒரு விசித்திரமான பட்ட போட்டியாக இருப்பதிலே அதுவும் ஒரு காத்திரமான போட்டியாக இருக்கின்றது. கார் மீண்டும் படகாக மாறி இருக்கின்றது. உருமாறிய கார் உருமாறும் கார் அந்த விழிப்போடு அந்த பட்டம் ஏற்றப்பட்டு அழகாக பறந்த வண்ணம் இருக்கின்றது. போட்டியிலே சர்வதேச ரீதியிலே நாம் கலந்து வெள்ளை உயர்சூரியம் கழகமும் வெள்ளை விக்னேஸ்வரா கலந்து நடாத்திருந்த போட்டியிலே கலந்து மகிழ்வடைந்து கொண்டிருக்கின்றோம். இங்கே ஒரு பறக்கும் குதிரை வீரர் என்ற ஒரு சித்தரிப்பை மிக அழகாக அந்த ஏற்பாட்டாளர்கள் போட்டியாளர்கள் தயார்படுத்தி சிறப்பாக வீரன் குதிரையிலே பறந்து வந்திருப்பதை அழகாக காட்சிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. சிறந்த முறையிலே அந்த காட்சி பறந்த வண்ணம் இருப்பது அழகை கொடுத்து முழுமையான சூழலிலே முன்னம் கால்களை மடித்து பிற்கால்களை நிறுத்திய வண்ணம் பறந்து கொண்டிருக்கின்ற ஒரு சித்தரிப்பு அழகை கொடுக்கின்றது. அதே நேரம் வர்ணமும் மிகச் சிறப்பாக அமைந்த வண்ணம் காட்சிப்படுத்தப்பட்டிருப்பதை கண்டுகின்றோம். தொடர்ந்து அதே போன்று ஒரு முத்தான சொத்தாக இருக்கின்ற ஒரு ஒன்று அந்த வகையிலே இலக்கம் 38 இப்பொழுது ஏற்றிவைக்கப்பட இருக்கின்றது. பொதுவாக ஒரு சவாலாக இருக்கிறது. ஆரம்பத்தில் இருந்து மழை இப்பயும் பார்த்தீங்கன்னா மழை தோடிக்கொண்டிருக்குது. பட்டங்கள் அதோட அதிகளவான காற்று நாளைக்கு காலப்பட்ட போட்டியிலே அதிகளவான கூடிய காற்று இன்றைக்கு இருக்குது. அது வந்து சில பட்டங்களுக்கு ஏதுவாக இருக்குது, சில பட்டங்களுக்கு காற்று கூடினா குத்தி முறிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அவ்வளோ ஒரு மோசமான காலநிலையாக தான் இருக்குது. பெரிய ஒரு சவாலின் மத்தியிலாம் பட்ட போட்டி நடந்து கொண்டிருக்குது. அதிகளவான காத்துல இந்த பட்டத்தின் வேகத்தை பாருங்க. முழங்கு வாரணி ஒன்று மேலே ஏற்றப்பட்டிருந்தது. காற்று கூடுதலாக இருக்கிற வழியா அது அவ்வளவு ஆட்டத்தோடு நிற்கிது மேலே. இப்போ சரியா 1:30க்கு வந்து நேரம் சரியா 1:30க்கு வந்து பட்டம் வந்து ஒரு குறிப்பிட்ட 25 பட்டத்துக்கிட்ட ஏற்றின பிற்பாடு வந்து தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருக்கு. ஏன்னா மழை கூட்டிட்டு திடீர்னு மலைக்கே ஒரு பட்டம் மாறி இருக்கு. மேலே வேறு மேலாம் வந்து சிமோக்கெல்லாம் போட்டு ஓடி இப்போ வந்து பட்டம் போட்டு இடநிறுத்தப்பட்டதில் முதல்ல ஏற்றின பட்டம் வந்து பாருங்கள் இப்படி கரைஞ்சி மேலே வச்சிருக்கலாம். காற்று இல்லாமல் கண்ணீர் கரைஞ்சி கீழே வருது பட்டம். நான் குறிப்பிட்ட நேரத்தில் மழைக்கு நிற்கும்.
ஆயில் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க, இருந்தாலும் அது குறிப்பிட்ட இதுக்காக நிற்கும். இது வந்து மேலே போய் விரிஞ்ச பட்டம். கிட்ட போகிறீங்களா? கிட்ட போகிறீங்களா? கொட்டும் மலையிலும் முக்கியமான பிரமுகர்கள் வந்து கொண்டிருக்கணும். சிறப்பு விருந்தினர்கள், இன்றைய விருந்தினர்கள் வந்து கொண்டிருக்கணும். இங்கே மலையிலும் போட்டிக்குவான பட்ட வந்து தயாராகி நன்றிக்கு நடுவர்கள் என்னென்னு சொன்னால் கொட்டும் மலையிலும் பட்டங்களை பறக்க விட போயிடும். பெரும்பாலும் அங்கே பட்டங்கள் வந்து நாளைக்கு நேற்கனவே கொஞ்சம் நனைஞ்சு வந்துட்டு தரப்பால் போட்டிருந்தவங்க அப்படி இருந்தும் ஒரு மலைத்தியாலமாக மழை பெய்து கொண்டே இருக்குது, விடுற பாடில்லை. ஆனால் மறுபடியும் வந்து பட்டப்போட்டி ஆரம்பிக்கணும்னு அறிவிக்கப்பட்டிருக்குது. கொட்டு மலையிலும் வந்து பட்டப்போட்டி மறுபடி பட்டங்களை பறக்க விட போயிடும். பார்த்தீங்கன்னா நடுவர்கள் போயிடும் நனைஞ்சு மக்களும் வந்து ஏராளமான மக்கள் வந்து திரும்பி போகிறாக்களும் இருக்கணும். குடிகள் இல்லாமல் வந்தாக்கெல்லாம் ஒரு ஓரமாக நிற்கிற வீடுகள் கட்டிடங்களில் ஒதுங்கி போய் நிற்கணும். சில மக்கள் வந்து அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மலைக்கு நனைஞ்சும் குடிகள் பிடிச்சோடையும் நிற்கணும் பாருங்க. நாங்கள் வெளியில் போகாத மழை எங்களோட லைவ் டீம் இதில் இருந்து நேரில் செய்து கொண்டிருக்கணும். இந்த காட்டாளர்கள் பல இடங்களில் இந்த காட்டாளர்களை பல 2D, 3D, 4D, 5D தொழில்நுட்பங்களை உலகில் எங்கும் இல்லாத வகையில் இங்கே வெள்ளத்துறை மண்ணில் நுட்பமாகவும் கலைத்திறனும் தொழில்நுட்பத்திறன் இது மற்ற கலைஞர்களால் உருவாக்கப்பட்டு கரை போனார்கள் கடலுக்குள்ளே போய் அந்த பட்டங்களை ஏற்றி மரத்து வானில் விடுகின்ற காட்சிகள் இந்த பார்வையாளர்களின் பரவசத்தில் ஆழ்த்துகின்றது. பகவான் நமக்கு அருள்பாலிக்க வேண்டும். இந்த மலை சொட்டு குறைந்து நமது பட்டக்கலைஞர்களின் திறன்களை உலகம் பார்க்க வழிவிட வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அவர்களின் விடாமுயற்சியில் பல இரவுகள் ஒருவருக்கு ஒருவர் தெரியாமல் இங்கே பரிசீலித்த பட்டங்கள் இந்த பொழுது இங்கே பறக்க விடப்படுகின்றன.
என்னென்னு சொன்னால் ஏறத்தாழ ஒரு மணித்தியாலத்துக்கு மேலே மழை கூடினபடியாக பட்டப்போட்டி இடைநிறுத்தப்பட்டிருந்தது. பிற்பாடு இப்போ கொட்டும் மழையிலும் பட்டக்கலைஞர்கள் எல்லாம் சேர்ந்து பட்டங்களை ஏற்ற வலிக்கிட்டு அதாவது போட்டி நடக்குது. மழை பெய்து கொண்டே இருக்குது. ஏன்னா நேரம் பிரச்சனை. 100 பட்டம் மண்டபடியாக முன்னுக்கு வந்து நினைக்கிறேன் ஒரு 25 பட்டத்துக்கு மேற்பட்ட பட்டங்கள்லாம் நிகழ்ந்தது. அதோட மழை கூடினபடியாக நிப்பாட்டி இருந்து இடைநிறுத்தப்பட்டிருந்தது. பிற்பாடு இப்பொழுது மறுபடியும் பட்டங்களை கொண்டா நனைய ஏற்றி கொண்டிருக்கணும். உண்மையாகவே பார்க்க ஒரு பக்கம் வேதனையாக இருக்குது. அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மழை வந்து விடுற பாடும் இல்லை. ஒரு பெரிய சவாலான காலநிலையாக தான் இருக்குது. ஏராளமான பட்டங்களை ஏற்ற வேண்டிய தேவை இருக்குது. பெரிய சவாலின் மத்தியில் பட்டக்கலைஞர்கள் பட்டங்களை கனநேரம் வச்சுருந்தா இங்கே நனைஞ்சு கிழிஞ்சும் போடும். ஏன்னா வைக்கிற இடங்கள் பிரமாண்டமான பட்டங்கள்லாம் வந்து பிற்பகுதியில் ஏற்றுறக்கு காத்திருக்கிறதால வந்து அந்த பட்டமெல்லாம் வந்து தற்பாலால் மூடப்பட்டிருக்குது. ஆனால் அது வந்து எவ்வளோ நேரத்துக்கு அது தாக்கு பிடிக்குமென்று சொல்ல முடியாது. அதால் வந்து நிறைய பட்ட போட்டி நடந்து கொண்டு இருக்குது. மழையின் மத்தியிலும் இங்கே பறக்க விடப்படுகின்றது. அதுதான் அந்த விசித்திரம். வல்லடித்துறை கலைஞர்களின் கைவண்ணம், நுட்பம், திறன், ஆக்கம், அழகு போன்றவற்றிற்கு வெளியிடப்படுகின்ற இந்த பட்ட போட்டி திருவிழா சர்வதேச வினோத விசித்திர பட்ட போட்டி திருவிழா இங்கே மிகவும் பிரபலமாக. ஆமாம், ஒவ்வொரு பட்டங்களிலும் ஏற்கனவே ஏற்றி பார்த்து கொன்றப்பட்ட பட்டங்கள் எல்லாம் இன்றைய பொழுதில் அதிகளவான காத்தாலையும் மழையாலையும் ஏற முடியாமல் தவிக்கிற நிலைமையும் காணப்படுது. பெரும்பாலான பட்டங்கள் இலகுவாக ஏறுற பட்டம் எல்லாம் வந்து காத்தாலையும் மழையாலையும் கிழிந்து ஏறாமல் குத்துகின்ற ஒரு நிலைமையும் வந்து இங்கே காணப்படுது. ஏன்னா அவ்வளோத்துக்கு வந்து காலநிலை மோசமாக இருக்குது. மழையின் மத்தியிலும் கூடிக்கொண்டிருக்கிறார்கள். பல சிக்கலுக்கு மத்தியிலும் சாதகமான ஒரு மழை எதிராக தெரிவிக்கிறது. இந்த போட்டியிலே பல கட்டங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பதிவுகள் நம்மிடத்தில் இருக்கின்றன. தற்பொழுது ஒரு 40 வட்டங்களை ஏற்றப்பட்டிருக்கிறது. பல தொழில்நுட்பங்கள் பல விரோதங்கள் அந்த பட்டங்களை நபர்களாக பட்டம் கட்டிய பலர்கள் இருக்கிறார்கள். போட்டிகள் கண்களுக்கு விருந்தளிக்க காத்திருக்கிறது. இவ்வளோ நாள் நடந்த பட்ட போட்டிகளில் இந்த வருஷம் அதிகளவான காற்று இருக்குது. அதாலே பல பட்டங்கள் ஏறாமலும் குத்தின்ற கிழித்து அப்படி சேதமடைகிற நிலைமையும் ஏற்படுது. அதே நேரம் பார்த்தீங்கன்னா மழையும் பெய்து கொண்டு இருக்குது. அதாலே வந்து பட்ட கலைஞர்களுக்கு பட்டத்தை ஏற்றுறதுல பெரிய சவாலாக இருக்குது. பட்டம் நினைஞ்சிட்டு பட்டங்களை கொண்டு வர விடுவதற்கு பார்வையாளர்கள் அன்பான கொடுக்கும். ஏற்றி வைக்கப்பட்ட வெண்கலத்தை தொடர்ந்து இலக்கம் 49 வீரன் வடிவத்திலே பட்டம் ஒன்று பட இருக்கின்றது. வீரன் வடிவத்திலே பட்டம் ஒன்று வானிலை பறக்கப்படப்பட இருக்கின்றது. பல மன்னர்கள் பல காத்தாடிகள் இந்த வர்ண பகவானின் சவாலுக்கு மத்தியிலும் இறுதிய சூரிய உல்லாச கடற்கரையில் இங்கே உங்கள் உல்லாசத்தை நிறைவேற்றுவதற்காக பல வர்ண காத்தாடிகளால் பல தொழில்நுட்பங்களுடன் இங்கே பழகினர். பல்லாயிரம் பார்வையாளர்கள் இங்கே கூடுதலை உங்கள் ஆலயம் அன்போடு உங்கள் சந்தோஷமே அவர்களை உற்சாகப்படுத்தி பட்ட கலைஞர்களை உங்கள் பார்வையாளர் பங்களிப்பாங்க அவர்களை ஊக்குவிக்குமாறு அன்போடு சொல்கிறோம். பறந்தவர்
வைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஏற்றி வைக்கப்பட்ட அந்த பட்டத்திலேருந்து பீரங்கிலேருந்து குண்டொண்டு கீழே விழுந்தது இப்போ வழிவகுக்கப்பட்ட அலங்கார விசித்திர காட்சி. இன்னொரு குண்டு வர வாய்ப்பு இருக்கும். இன்னொரு குண்டு வர வாய்ப்பு இருக்கும். அதைத் தொடர்ந்து விசித்திரமான பட்டங்களும் இருக்கின்றன. அனுப்பினால் அவர்களிடம் அந்த விவரணங்கள் பெறப்பட்டு உங்கள் இலக்கத்திற்கான விவரணங்கள் உங்களால் வழங்க முடியும். ஆகவே நீதிய சட்ட வல்லுநர்கள் உங்கள் சிரமங்களுக்கு ஆனால் பார்வையாளர்கள் செல்ல வேண்டிய நேரமாக இருப்பதால் சட்டத்திலிருந்து அமைப்பு செல்லுமாறு ஏனைய சட்ட வல்லுநர்களுக்கு செலுத்துமாறு ஆசிரியர் கொண்டு இது நான் அன்றைக்கு நேற்று முன்னாயத்தை முட்டம் காட்டின பட்டம். அந்த பாகுவலியில் வார பல்வாத்தவனின் அந்த வாகனம் போகுது. கொட்டும் மலையிலும் பாகுவலி வாகனம் எல்லாம் கொண்டு போகிறாங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தற்பாலெல்லாம் மூடி பட்டங்கள் இருக்குது. இதில் எத்தனை பட்டம் நனைஞ்சதோ இல்லை பாதிக்கப்பட்டதோ தெரியல. பெரிய கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்களா அவங்க. உண்மையாகவே இது நான் நினைக்கிறேன் வெள்ளடுத்துறை பட்ட திருவிழாவில் முதல் தடவை அப்படி மழை பெய்யுது. இப்போ இன்னும் விடையில்லை. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு மேலே மழை ஒரு சவாலாகவே இருக்குது. காலத்தில் சிறந்த தானம் இரட்ட தானம் என்ற விழிப்புணர்வு பார்த்து கருத்துக்களை கொண்டு இந்த படத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நாள் வந்து இந்த கட்டில் படுத்துக்கிற மாதிரி இருக்காரு. ரத்தம் கொடுக்குற மாதிரி. ஆமாம், வடக்கு வெற்றி என்று பிரித்து வந்த காரணம் காந்தத்தில் ஒரு விசை இருக்கின்றது. ஈர்ப்பு விசை, காந்த விசை. அதுதான் இங்கே வெளிப்படுகிறது. சக்தியில் அந்த காலகட்டங்கள் அந்த உயிரிழப்பாளர்கள் மேலிருந்து கீழும் கீழிருந்து மேலும் செல்கின்ற அசுர காட்சியாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஈர்ப்பு விசை போல காந்த விசை இங்கே இயக்கப்படுகிறது. அது காந்தத்தோடு மறுபடி மழை கூடுது. மழை பெய்து கொண்டே இருக்குது. பெரிய ஒரு சவால். அது மத்தியில் பட்ட போட்டி நடந்து கொண்டு இருக்குது. ஆமாம், எப்போது காட்சிடப்பட்டோம். அங்கே பல காற்றாடிகள் காட்சி சுழற மிக அற்புதமாக வானத்தில் பறக்குது. அங்கிருந்து ஒரு தொழில்நுட்பம். அங்கே பாருங்கள், பின்னால் ஒரு வட்ட வர்ணனையாக வெளிவருகின்றது. அந்த வட்டத்தை ஏற்றும் பொழுது அங்கே களங்கள் இயக்குவது மட்டுமல்ல, இன்னொரு நூலில் அங்கே ஒரு களம் இயக்கி வெளிவருகின்றதையும் அவன் எவ்வாறு கட்டப்பட்டு அந்த கடல் கரைகளுக்கு மேல் ஓடுகின்றார் என்பதையும் பாருங்கள். உங்களுக்கு அனுபவம் இல்லையா? பார்வையாளர்கள் பார்க்க மட்டுமா அந்த மற்ற கலைஞர் எவ்வளவு அபூர்வமாக அந்த கலையை நிர்ணயம் செய்து அந்த தொழில்நுட்பத்தை அந்த யூனிசூரியன் உள்ளத்த கலத்தை சர்வதேச பட்டப்போட்டு நிறுவனமாக இங்கே மறக்க விடுகின்ற கலைஞர்களுக்கு உங்கள் ஆக்கமான கரகோஷத்தை செலுத்துமாறு அன்போடு பெற்றுள்ளோம். காக்குவதற்காக பட்டத்தில் இருந்து பிரித்து வானில் பறக்கக்கூடியதாகவும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே கனப்பொழுதில் முன்பகுதியில் இருந்து அம்புகள் எறியப்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக அது அமைந்திருக்கிறது. இது அனைத்தும் எந்த ஒரு துணை நூலின் உதவியின்றி காற்றின் திசையில் தொழிற்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருப்பது வரவேற்கத்தக்கதாக இருக்கின்றது. அந்த வகையிலே அந்த பட்ட கலைஞர்களை பார்த்து அதே வேளையிலே பாருங்க, ஒரு பிரம்மாண்டமான பட்டம் கொண்டு போகுது. இலக்கம் 69 உயிர்ச்செழும் ராகம். இலக்கம் 69 பட்டம் உயிர்ச்செழும் ராகம். உயிர்ச்செழும் ராகம்.
என்ற அமைப்பாக ஒரு சட்டமன்ற புள்ளிகளை நிறுவப்பட மழை கூடிட்டே இருக்குது பாருங்க, பட்டத்தை எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏற்றுறாங்க. உண்மையாக நினைச்சு கூட பார்க்கல, அவ்வளோது கொஞ்சம் மழை. பெரிய ஒரு பட்டம், அது வந்து அந்த உருமாறுற மாதிரி ஏதோ அமைப்பு இருக்கு போனக்கு உயிர்த்தெழும் டிராகன்லாம் அறிவிக்கிறாங்க. அந்த பட்டம் ஏற்றுறது பெரிய கஷ்டம் தான். அந்த மழை கூடிட்டும் இந்த இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாவே தெரியும், எல்லாருமே குடையும் நனைஞ்சும் ஜக்கெட்டுகளை மடிச்சு விட்டு தான் நிற்கிறாங்க. வாவ் வாவ், பாருங்க அந்த உயிர்த்தெழும் டிராகன். தலை வேறு தானே பாருங்க, வால் தலை செட்டையெல்லாம் மாறிக்கொண்டிருக்கு. அதாவது 69 பட்டம் ஏறிக்கொண்டிருக்குது. அது உயிர்த்தெழும் டிராகன். அந்த தலைகள் கால் வால் எல்லாம் வந்து தனித்தனியாக வந்து கொண்டிருக்குது பாருங்க. வால் பகுதி வந்துட்டுது, கால் பகுதி வந்துட்டுது, சைட்ல இருக்கிற அந்த இறக்க பகுதி வந்துட்டு இப்ப தலை மட்டும் வந்து கொண்டிருக்கு பாருங்க. காட்சிகளை நாம் முறையிலேயே அறிவியல் ஊடகங்களின் ஊடாக பார்ப்பது வழக்கம். ஆனால் இன்று நேரே எமது கலைஞர்களின் அற்புதமான வெளிப்பாட்டை நேரடியாக காணக்கூடிய ஒரு காட்சியை மீண்டும் ஒரு தடவை கருவூர் அவர்களை ஊக்குவித்துக் கொள்வோம். சிறப்பான முறையிலே உயிர்த்திறனாக எந்தவித தொழில்நுட்ப சாதனங்களின்றி இயற்கையாக முறையிலே சிறப்பாக அதிகமான காத்து மழையால ஒரு கிட்டார் பட்டம் மட்டும் அறந்து கொண்டு போயிட்டு தன்னுடைய பணியை நிறைவு செய்யவில்லை. சிறப்பான முறையிலே உயிர்த்தெழுந்தாக தனது பணியை மேலும் பெருகூட்டிய வண்ணம் செய்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று தற்பொழுது உள்ளிலே ஏற்படுகிற ஒரு விண்கலம் நாம் வழங்கும் தங்க நாணயங்களை இங்கே பரிசாக தங்க நாணயம் என்பதை பரீட்சிப்பதற்காக ஒரு பட்ட அலுவலர் தங்க நாணயம் இங்கே பரீட்சிக்கப்படுகின்றது. வானில் பறக்க இருக்கிறது. நாம் தங்க நாணயத்தை வழங்குகிறோம் என்றோ என்னவோ இங்கே தங்க நாணயத்தை ஒரு பட்ட கலைஞர் நாணயம் பறக்க இருக்கின்றது. பரப்புகின்றது. அந்த விண்வெளி ஆய்வுக்கூடத்தின் பரப்புகளை நீங்கள் அவதானிக்க முடிகிறது. விண்வெளி ஆய்வு வெற்றுக்கு சென்று அங்கே ஆய்வுகளை நடத்துவதற்கு அந்த விண்வெளி ஆய்வுக்கூடத்தில் ஒரு சிறிய விண்கலம் கூட அங்கே காத்திருக்கிறது. அங்கே பார்க்கிறோம். விண்ணிலே சென்று ஆய்வுகளை நடத்தி அங்கே ஒரு விண்கலத்திற்கு கீழ்த்து பல விண்கலங்களால் சென்று ஆய்வுகளை நடத்த
பறக்குகிறார் பறக்குகிறார் பட்டாம்பூச்சி அங்கே பறக்குகிறார் வெப்பத்தில் பறந்து இன்று மழையின் விவாதத்தில் விசித்திர விளையாட்டாக பறக்கிறது அந்த பட்டக்கலைஞர் இந்த பட்டம். இன்று சக்கரை வியாதி என்று எம்மில் இருக்கும் பொழுது இந்த சின்ன பட்டி பட்டம் இருக்குல்ல, இந்த பட்டி பட்டத்தில் எறும்பு வருதான் பாருங்க. அந்த காற்றாடி சர்க்கரையை எறும்புகள் என்பதற்காக அங்கே வேலை செய்கின்ற அற்புதமான காட்சி. அந்த கலைஞரின் உற்பத்தி அங்கே பாருங்கள், நூறு அந்த எறும்புகள் 4 எறும்புகள் ஆமாம் சர்க்கரை உள்ள தொடங்கிவிட்டது. பாருங்கள் எங்கே உங்கள் கரகோசங்கள் பார்ப்பதற்கு மட்டுமா? சர்க்கரை வானில் பறக்கும் சர்க்கரை கட்டினை உண்ணும் எறும்புகள். வித்தியாசமான ஒரு வித்தியாசமாலாம் யோசிக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும். ஒரு கலைஞரின் பட்டம் பல சிரமத்திற்கு மத்தியில் பாதுகாப்பு, பல மனத்துளியில் நனைந்த பட்டங்கள் இங்கே வானில் பறக்கின்றன. பேராவடியா இப்போ இதுல ஒரு பிரமாண்டமான பட்டம் கொண்டு வரப்போகுது. இதுதான் அந்த பட்ட வல்லுநரின் கலையம்சம். இலங்கையின் பொருளாதாரத்தை நெருக்கடியில் ஏற்பட்ட சந்தர்ப்பத்தில் சர்வதேச நாணய நிதியத்தினால் வழங்கப்பட்ட கடன் உதவித்தொகையை இலங்கையின் பொருளாதாரம் நிறுத்தி எடுத்து அதை மையமாக கொண்டு சர்வதேச நாணய நிதியத்துக்கு நன்றி தெரிவிக்கும் முகமாக இப்பட்டம் தாழ்த்த விடப்படுகிறது. ஏற்றிய பட்ட வல்லுநர்கள் ஒதுக்கி உங்கள் பட்டங்களை ஏறிய பட்ட வல்லுநர்களுக்கு இடம்பெறுமாறும், அதே போன்று கடற்கரையில் உள்நுழைந்த பார்வையாளர்கள் தயவு செய்து பின்னோக்கி சென்று கம்பி வேலிகளுக்கு அப்பால் சென்று இன்னும் பல தொழில்நுட்பத்துடன் வேற காத்திருக்கும் சட்டங்களுக்கு வழிவிடுமாறு அன்போடு சொல்லிக் கொள்கிறோம். பல கலைஞர்களை பல மணித்தியாளர்கள் செலவழித்து பல நாட்கள் செலவழித்து சிறப்பாக நிறுவப்பட்டு நிர்மாணிக்கப்பட்ட ஒரு பட்டம். ஹெலிகாப்டர் மூலம் எடுத்து செல்லப்படும் ஆகாய திருவிழா. இதன் சிறப்பம்சங்கள் இரு திருவிழாவாக மாற்றப்பட்டு ஒவ்வொரு தனித்தனி பணம் கொண்டு வரப்படும். இன்றைய சினிமா துறையில் பணத்துடன் ஆரோக்கியம் புதிய சூழல் உல்லாச கடற்கரையில் இரு திருவிழாவாக மாறப்பட்டு தனித்தனி பணம் கொள்ளிடப்படும் காட்சிகள் செல்வது. இதுவரை இல்லாத ஒரு தொழில்நுட்பமாக உச்சியிலிருந்து இருபக்கமாக மாற்றி ஒரு உச்சி மூலமே மட்டம் மாறி காணப்படும். இதுவரை இல்லாத தொழில்நுட்பமாக ஒரு உச்சியிலிருந்து இருபக்கமாக மாற்றி ஒரு உச்சி மூலமே மட்டம் மாறி காணப்படும். இதுவரை இல்லாத ஒரு தொழில்நுட்பத்தை மாற்றவும் அதை மீண்டும் பழைய நிலைக்கு வரவேற்கவில்லை. ஆனால் இந்த பட்டத்தில் எவ்வாறு நுழைந்ததோ அதுபோல் காட்சி காட்டப்படும். பின் மக்களுக்கான பயமணி காட்சி அங்கே பாருங்கள் இருப்பிருந்தம் அந்த பிரிவரங்கு சினிமா திரையரங்கு இப்பொழுது திறக்கப்பட்டுள்ளோம். அந்த நேரத்தில் கடந்திருக்கும் உங்கள் தலைவர் ஒருவர் நமக்கு பேசப்படும் பாருங்க, 2 திரையரங்காக மாறுகிற அந்த காட்சி தான் இந்த பட்டம். ஒரு மிக பிரமாண்டமான பட்டம். மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் நடிகர் விஜய், இங்கே பார்த்தீங்கன்னா 2வது திரையரங்கில் இளைஞனுடைய தற்போதைய ஜனாதிபதி அனுர குமார திசநாயக்கனுடைய படமும் இருக்கப்பட்டிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா கிளீன் ஸ்ரீலங்காண்டு எழுதப்பட்டிருக்குது.
மொத்தமாக 3 பட்டமாக பிரிஞ்சிருக்குது. பட்டக்கோட்டியில் என்னென்னு சொன்னால் மறுபடியும் மழை பைய ஒழிக்கிட்டுது. இந்த காலநிலையில் கணிக்கலாமல் இருக்குது. லைட் எரியுது பாருங்க. உண்மையாகவே ஒரு அதிசயமான விஷயம் தான் என்னென்னு சொன்னால் காற்றின் இதில் உள்ள காற்று சுற்றுற அந்த விதத்துக்கு வந்து லைட் எரியுது பாருங்க. காற்று சுத்த லைட் எரியுது. கீழே அந்த ஃபேன் சுற்றுது. அதில் வந்து காற்றுல ஃபேன் சுற்றுறபடியாக அதிலே இருந்து வந்து மீன் பிறப்பாக மீன் உற்பத்தி செய்து அதில் ஒரு லைட் ஒன்று எரியுது பாருங்க. ஒரு எல்இடி லைட் ஒன்று எரிஞ்சு ஒன்று இருக்குது பச்சை கலரில். அந்த காற்றாடி பறக்கும் பொழுது அந்த காற்றாடியின் இயற்கை சக்தியை அந்த மின்புறப்பாக்கி இயங்குகிறது என்பதுதான் அந்த தொழிற்பொருள். இங்கே ஆக்கம், திறன், நுட்பம் என்னும் விஞ்ஞான கருத்தியல்களும் இங்கே வெளிக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு கலைஞரும் ஒவ்வொரு நுட்பத்திலும் ஒவ்வொரு திறனிலும் சிந்தித்து எமது பட்ட கலையை மட்டுமல்ல ஒவ்வொரு விஞ்ஞானியாகவும் இங்கு வீட்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. விசித்திரமான வித்தியாசமான காற்றின் கல்வி அந்த காற்றாடியின் மூலம் எங்கள் வீட்டு தொலைக்காட்சி இயங்குவது மின்சாரத்தில். இங்கே எமது காற்றின் கல்வி தொலைக்காட்சி இயங்குகிறது. பரப்பினர் தொலைக்காட்சி முதலில் பரந்த தொலைக்காட்சி
முத்திரையிடுகிறது ஆமையும் முதலும் திரைப்படம். மூன்றாவது இடம், இரண்டாவது மூன்றாவது இடங்களில் ஒரே போட்டியாளரை வைத்து இந்த பட்டப்போட்டி திருவிழாவில் முதல் 3 போட்டியாளர்களும் இவரை முறையில் வெற்றியாளர்கள் என்றாலும் 2 போட்டியாளர்கள் இந்த படத்தில் தோல்வியுள்ளார்கள். அனைவரும் அது மட்டுமல்லாமல் அனைத்து போட்டியாளர்களுக்கும் இவ்வளையில் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு நாம் அறிவிக்கும் வேளையில் அவர்களுக்கான பரிசுகளும் அவர்களுக்கான சான்றிதழ்களையும் வந்து இந்த பாட்டம் தான் வந்து முதலாம் இடம் பெற்ற வட்டம்.